ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பாப்பாவுக்கு பர்த்டே. அதனால இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஒரு வாரமாகவே பாப்பா சொல்லிட்டு இருக்காங்க பிங்க் கலர் ட்ரெஸ் தான் போடணும் எல்லாரும்னுட்டு ஃபோன் பண்ணியே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பாப்பாவுக்கும் பிங்க் கலர் ட்ரெஸ் தான் வேணுமா. அதனால நாங்கள் பிங்க் கலர் ட்ரெஸ் தேடிட்டே இருந்தோம். ஃப்ராக் மாடலில் நிறைய இருக்குது. இன்னைக்கு உள்ளே நுழையும் போதே எனக்கு ஃப்ராக் வேணாம் மம்மின்னு சொல்லிட்டாங்க பாப்பா. ஆனால் ஃப்ராக்ல தான் நிறைய பேபி பிங்க்கு, டார்க் பிங்க் எல்லாமே இருந்தது. இந்த ட்ரெஸ்ல இந்த ஒயிட், க்ரீன் அது மாதிரி தான். ஒயிட் தான் ரொம்பவே அதிகமாக இருந்தது. நாங்கள் 2-3 கடை பார்த்துட்டோம். அப்போ கூட பிங்க் அதிகமாக செட் ஆகலை. ரொம்ப நேரமா நாங்க தேடிட்டே இருந்தோம். நான் ஒரு பக்கமும், இவங்க டாடி ஒரு பக்கமும், பாப்பா ஒரு பக்கமும் கூட தேடிட்டு இருந்தாங்க. ஒரு ட்ரெஸ்ஸா பாப்பா வச்சு இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்து வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் செட் ஆச்சு. அது பாப்பாக்கு பிடிக்குமான்னு தெரியாம அது அப்படியே இருந்தது. சரி ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாக்கு பிடிச்சிருந்தா நம்ம அதை எடுத்துக்கலான்ட்டு அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம். நாங்க பாப்பாக்கு ட்ரையல் பார்க்க தான் நாங்க போயிட்டோம். அவன் வந்து இந்த ட்ரெஸ் பாப்பாக்கு பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தா. ரொம்ப பிடிச்சி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அதையே எடுத்துக்கலான்ட்டு அதை எடுத்தாச்சு. அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கிளிப்பு வாங்கணுன்ட்டு கிளிப் செக்ஷன் அங்கே போய் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளிப்பும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் அடுத்த செக்ஷனுக்கு போனோம். அடுத்த செக்ஷன் எதுக்குன்னு பார்த்தா நாளைக்கு தான் மாமாக்கும் பர்த்டே. அதனால ஒரு டிஷர்ட், ஷர்ட் எதுனா எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தோம். இந்த ஷர்ட் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் மாமாவோட சைஸ்க்கு அந்த ஷர்ட் இல்லை. அப்புறம் இந்த ஷர்ட் தான் நாங்கள் எடுத்தோம். எடுத்துகிட்டு வரும்போது சிக்கன் லாலிபாப் வேணுமா பாப்பாக்கு. அப்புறம் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் லாலிபாப்பும் வாங்கிட்டு போகலான்னு வந்தால் ஐயா சிக்கன் லாலிபாப் தான் வாங்கிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு ரெண்டுமே வச்சு ஒன்றா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாள் காலையில் பாப்பாக்கு ஹாப்பி பர்த்டே. விபிஎஸ் லாஸ்ட் நாளும் அன்னைக்கு தான். அதனால விபிஎஸ் முடிச்சுட்டு அப்படியே காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாமே காய் கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் பிரியாணிக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருந்தது. ஒரு பக்கம் அக்கா பசங்க, மாமா பசங்க எல்லாருமே சேர்ந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து பிங்க்னதுனால எல்லாருமே ட்ரெஸ்ஸு பிங்க் தான் போட்டுட்டு வந்தாங்க. அந்த பலூன் எல்லாமே பிங்காக நாங்கள் செட் பண்ணியிருந்தோம். பார்க்கவே ஒரே பிங்க் மயமாக இருந்தது. அதுக்கப்புறம் கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 பேருக்கும் ஹாப்பி பர்த்டேன்றதுனால 2 பேரும் ஒன்றா கேக் கட் பண்ணாங்க. 2 பேரும் மாற்றி கேக் ஊட்டிக்கினாங்க. அதுக்கப்புறம் கேக்லாம் நாங்கள் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் போகணுன்னு சொல்லிட்டு இருந்ததுனால ரொம்ப அவசரமாக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எல்லோரும் கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு தான் நான் கிஃப்ட்லாம் கொடுத்ததை நான் வீடியோ எடுத்தேன். நிறைய பேருக்கு எடுக்கல. எல்லாரும் கிளம்புறேன்னு சொல்லிட்டதுனால உங்களுக்கு பிரியாணிலாம் போட்டு கொடுக்க இருக்கிறதுனால நாங்கள் வீடியோ சரியாக எடுக்க முடியல. ஓரளவுக்கு தான் நாங்கள் எடுத்தோம். நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்ததை நான் எடுக்கல. கிஃப்ட்லாம் கொடுத்து முடிஞ்ச உடனே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் கிளம்புறேன்னு டைம் ஆயிடுச்சுன்னு இருந்ததுனால நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். எல்லாரும் ஒரே ஹாப்பி. பாப்பாவோட பர்த்டே சூப்பராகவே முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.